ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்காக அன்னை மீனாட்சியே ஓடி வந்தாளாம். அவள் பாதங்கள் வலிக்கக்கூடாதென்று தங்கச் செருப்பே காணிக்கையா கொடுத்தாராம் அந்த அதிகாரி. இன்றும் சித்திரை திருவிழாவில் நவரத்தினம் பதித்த அந்த தங்க காலணியை அணிந்து குதிரையில் பவனி வரும் அன்னை இது சாதாரண கதை இல்ல. பக்தி எல்லைகளை தாண்டிய ஒரு அதிசய வரலாறு. மதுரை மீனாட்சி அம்மன் மகிமை. இந்த மகிமையை நம்பினா லைக் பண்ணுங்க. அம்மன் மீது பக்தி இருந்தா காமெண்ட்ல மீனாட்சி துணை எழுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தக்காராக இருந்த ஆங்கிலேய கலெக்டர் பீட்டர் துரை ஆரம்பத்தில் கோவிலின் மகிமையை புரியாமல் இருந்தார். பின்னர் அம்மனின் பெருமைகளை அறிந்ததும் ஆழ்ந்த பக்தராக மாறினார். தினமும் குதிரையில் கோவிலை வலம் வந்து கிழக்கு கோபுரம் முன் குதிரையிலிருந்து இறங்கி காலணிகளை கழற்றி வெறும் காலில் நின்று அம்மனை வணங்குவார். இதனால் மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என அழைத்தனர். ஒரு நாள் பெருமழையில் அவரது பங்களா இடிந்து விழப்போகும்போது ஒரு சிறுமி போல வந்த மீனாட்சி அம்மன் அவரை வெளியே அழைத்து உயிரை காப்பாற்றினாள். இதை உணர்ந்த பீட்டர் நன்றியுணர்வாக அம்மனுக்கு நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கச் செருப்புகள் மற்றும் தங்கச் சேணங்களையும் காணிக்கையாக அளித்தார். இன்றும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் தங்கக் குதிரையில் அந்த அணிகலன்களை அணிந்து வீதியுலா வருகிறாள். பதவி முடிந்த பிறகும் பீட்டர் இங்கிலாந்து செல்லாமல் மதுரையிலேயே வாழ்ந்து இறந்தபின் கூட மீனாட்சி கோவிலை நோக்கியபடி அடக்கம் செய்யப்பட்டார். இது ஒரு ஆங்கிலேய அதிகாரியின் அபூர்வமான பக்தியின் கதை. இந்த வீடியோ யாருக்கு போகணும்னு அம்மனே தீர்மானிப்பா. ஷேர் பண்ணுங்க.